தியானம் பண்ணால் மனசு கண்ணை மூணுனாலே பல எண்ணங்கள் வந்துடுது. என்னால் தியானமே பண்ண முடியல. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த கேள்வி இருக்குது. நம்ம பல பதிவில் பார்த்துருக்கோம். அந்த எண்ணங்கள் கண்ணை முன்னுன்னு வர்றதுன்னு சொல்கிறது புதுசாக வரலை, ஏற்கனவே இருக்குது. கண்ணை முன்னோன்னு நீங்கள் பார்க்குறீங்க, அதான் உண்மை. இதை பற்றி மேலே நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்து கொண்டிருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி இந்த பேச்சை தொடங்குறேன். நம்ம என்ன பண்ணோன்னா, தியானம்ன்றது மனம் ஒடுங்கு நிலை. இவ்வளோ நாள் கண்ணா அப்படின்னான்னு போன போக்கிலலாம் ஓடிருக்கு. அந்த போன வண்டியை நிறுத்தி நம்மளுடைய கருவியாக மாற்ற போகிறோம். அந்த ப்ராசஸ் எவ்வளோ பெரிய ப்ராசஸ். அதுவும் ஒரு சாதாரணமாக நமக்கு ஒரு பருப்பொருள், ஒரு ஃபிசிக்கல் விஷயம்னா அதை நம்ம இது பண்ணிடலாம். ஒரு காரை ஓட்டுறோம், நினச்ச மாதிரி ஓட்டுறோன்னா ஓட்டிடலாம். ஆனால் இது சட்டிலாக உள்ளது. அதாவது இதை உணர முடியும், ஆனால் நம்மளால் பார்க்க முடியாது. இப்போது இது என்ன பண்ணணும் இவ்வளோ சொல்கிறீங்களேன்னா, ஒரு கதையிலேருந்து வருவோம். அதாவது ஒரு ஊரில் ஒரு நல்ல நேர்மையான ஒருத்தர் இருந்தாராம். அந்த அரசருக்கு அவர் பிடிச்சி போய் அந்த ஊரில் அந்த நாட்டில் ஒரு கிராமத்துக்கு அவர் தலைவராக போட்டாங்களாம். அதாவது ஏதாவது பிரச்சனைகள் எது வந்தாலும் அவர் தான் அதுக்கு தீர்ப்பு சொல்லி தண்டனையோ என்ன மாதிரி விஷயம் கொடுக்குறது. அப்படி நடந்திருக்கும் போது பல நாள் அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஆனால் அவருக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு நல்லா சொல்லிட்டு வரான். ஆனால் அடுத்த நாளே அன்றைக்கி சாயந்தரமும் அவருக்கு மனசு கேட்காதான். ஐயோ என்னமோ இடிக்குதே, நமக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்கு. இன்னும் அந்த ஊரில் உள்ள குருக்கிட்ட போய் கேட்பாராம். அந்த யார் அரசனை நியமித்தாரோ அவர் போய் கேட்கும் பொழுது அந்த குரு பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாராம், ஒன்றுமே இல்லை, மனம் கொஞ்சம் நல்லது சொன்னாலும் உனக்கு நிலை கொள்ள மாட்டேங்குது, நீ தியானம் பண்ணுன்ட்டு. அதுக்கு தியான முறையும் கற்றுக் கொடுத்துருவாராம். தியான முறை கற்றுக் கொடுத்துட்டு இவர் போய் வீட்டில் உட்காருவாராம். ஒன்றும் பண்ண முடியும். தனிமையான ஒரு இடத்துல போய் உட்காரலாமா, அங்கேயும் ஏதாவது தொல்லை வருதான். எங்கே உட்காந்தாலும் எண்ணத்தோட தொல்லைகள் ரொம்ப வந்துக்கிட்டே இருக்குதான். திருப்பியும் குருக்கிட்ட சொன்னாராம். குரு நீ முயற்சி எடுத்துப்பார், இல்லைன்னா என்கிட்ட திருப்பி வான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவார். அந்த சம்மந்தமாகவே அடுத்த நாள் ஒரு பிரச்சனை வரும். அதாவது ஊரில் ஒருத்தர் திருடிடுவான். அதுவும் ஒரு திருவிழா கூட்டத்தில் திருடிடுவான். அந்த திருடனை கூட்டு விடுவாங்க முன்னாடி. அவர்கிட்ட கேட்பாரான், என்னப்பா இவ்வளோ பெரிய கூட்டத்தில் இவ்வளோ தைரியமாக திருடி இருக்கியே, இது தவறு இல்லையானவுடனே அந்த திருடன் சொல்லுவானா, ஐயா அது ஒன்றுமே இல்லையா, எனக்கு யாருமே தெரியல, அந்த பணப்பை மட்டும் தான் கண்ணில் தெரியுது, வேறு எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் நான் பாட்டு அந்த பையை மட்டும் பறிச்சுட்டு ஓடிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாரான். அதற்கு கோவமாக திருப்பம் சொல்லிட்டு வரான். 3 மாதம் இவருக்கு தண்டனை கொடுத்துடலாம், அதை தவிர இவருக்கு சில தண்டனைகள்ன்ட்டு ஒரு தண்டனை கொடுத்து முடிச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரமே அந்த குருக்கிட்ட போவாராம். குருவே இன்னும் எனக்கு மனசு தேரல என்னோடனே குரு கேட்பாரான், சரி இது வரைக்கும் நடந்த சம்பவத்தில் இன்றைக்கி நடந்தது ஏதாவது இருந்தால் சொல்லுன்னு கேட்பாரான். அப்போது இதே மாதிரி சொல்லுவாரான், ஒரு திருடன் பார்த்தேன், அந்த திருடனை கூப்பிட்டு வந்தாங்க. அவர் சொன்னால் எல்லாம் சொல்லிவிட்டு, ஆனால் எனக்கு கூட்டம் எதுவுமே கண்ணுக்கு தெரில, ஆனால் அந்த பை மட்டும் தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது, பணப்பை மட்டும் தான்றாருன்னு குரு சொல்லுவாரான். இதுலேயே உனக்கு விட கிடைக்கலையா, நீ தியானம் பண்ணும் பொழுது தியான நோக்கத்தோட அந்த எண்ணத்தை ஏன் பிடிக்கிற, உனக்கு இந்த பை மாதிரி தான் உன்னுடைய நோக்கம் இருக்கணும். ஒரு திருடன் எப்படி பார்க்குறான் அந்த பையை, அதே மாதிரி உன்னுடைய நோக்கம் கரெக்டாக நம்ம மனம் ஒடுங்கணுன்றதில் போங்க. எண்ணத்தோட இதை விலக்கிட்டு போயிட்டுருங்க. அப்படி விலக்கி போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக மனம் ஒடுங்க ஆரம்பிக்கும். ஒடுங்க ஆரம்பிச்சோன்னே சக்தி நிலை விரிஞ்சிடும். நான் சக்தி நிலைன்றது என்னென்னா, நம்ம எனர்ஜி, வி ஃபீல் மச் பெட்டர். ரொம்ப நமக்கு கிரிப் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி உனக்கு பதட்டம்லாம், அதாவது பதட்டம் ரொம்ப அதோட பை ப்ராடக்ட் என்னென்னா பதட்டம் நமக்கு நீங்க ஆரம்பிக்கும். இப்படி சொன்னோன்னா அவருக்கு புரிஞ்சிடும், ஓஹோ நம்ம எடுத்த உடனே இதுவே வர்றது சகஜம்தான், நம்ம நோக்கம் அந்த பணப்பை மாதிரி நம்ம தியானத்தை அடையிறது தான், தியான நிலை அடையிறது தான், மனம் ஒடுங்கும் நிலையில் அடையிறதான்ட்டு அவர் புரிஞ்சுப்பாரான். இப்படி தாங்க வாழ்க்கையில் எப்போவுமே சின்ன சின்ன இதில் இடர்பாடு வரும், வந்த உடனே விட்டுருவோம். முக்கியமாக இதே மாதிரி சட்டில் விஷயங்கள், இந்த மாதிரி தியானம் எனர்ஜி விஷயங்கள் நமக்கு எடுத்தவொடனே பிடிப்படாது. ஏன்னா அவ்வளோ வேலை பார்த்த மனம், அவ்வளோ வகையில் கண்ணாபின்னு வேலை பார்த்த மனம் எடுத்தவுடனே நம்மளை அடங்க விடுமா? ஆகையால் மனதை புரிஞ்சிக்கிட்டு மனதை நிலைநிறுத்தி ஒரு பக்குவமாக நம்ம கொண்டு போகும்பொழுது இது சாத்தியப்படும். அவ்வளோதாங்க. மீண்டும் ஒரு தலைப்பில்